இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. இப்போ திருப்பரங்குன்றம் தீபம் திரும்பி ஏற்றுவாங்களா? ஏன்னா வந்து அப்பீல் போயிருக்காங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் அவர் என்ன நினைக்கிறீங்க சார்? சார் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் என்னென்னலாமோ நடக்க போகுது. யார் யார் ஏதாவது பேசலாம், உடனே இந்த பக்கம் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கலாம். நீங்க அதுக்குள்ள இன்னும் போயிட்டீங்க. இன்னும் குறைஞ்சது ஒரு 10 மாசம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இல்ல சார், திருப்பரங்குன்றம் தீபம் வந்து ஏத்தி இது ஏத்தலாம் சொன்னாரு. நான் தான் சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுவாங்களோ, யார் யார் என்னென்ன சொல்லுவாங்களோ தெரியாது. அது பேசுறத வந்து தப்பு பேசிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதெல்லாம் முடியட்டும், அப்புறமா நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு போலாம். ஆனா போறோம், தமாஷா இருக்க போது பாருங்க. பட் இப்ப கடைசியா சார், இப்ப மோடி பெட்ரோல் எல்லாம் ஏத்திருக்காரு ஒரு வழியா. வெரி 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 மார்ஜினல் தான் ஏத்திருக்காரு. இன்னும் ஏறுமா இல்ல எப்படி? இந்த ஈரான் வார் இன்னும் வந்து ட்ரம்பே அங்க வார் இல்ல அங்க வார் நடக்கிறத பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க போல. யாருமே பேசுறதே கிடையாது. எதுவுமே சப்ஜெக்ட் இல்லைன்னாதான் வந்து ஈரானை பத்தி கூப்பிடுறாங்க. அப்படிதான் ஆயிப்போச்சு. அவரும் சைனா ட்ரிப் தான் போயிருக்கிறாரு தவிர அங்க ஈரான் கதறாங்க, இந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சு போட்டீங்களா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா அப்படின்னு. இவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. இந்த 3 ரூபா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. என்னவோ இதுக்கு பெரிய எல்லா எதிர்கட்சிகள்லாம் கூக்குரல் இருந்திருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தா மாநில அரசாங்கங்கள் அவங்களுடைய ஷேர் ஆஃப் டாக்ஸ்ல இருந்து குறைச்சிக்க வேண்டியது தானே. அது மட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க. என்ன மத்திய அரசாங்கத்துக்கு மட்டுமா போகுது காசு? அது மத்திய அரசாங்கத்தை விட மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிகமா போகுது டாக்ஸ். ஏன் ஒரு 3 ரூபா குறைச்சிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் செய்ய முடியாது அவங்களால. அவ்வளவுதாங்க. இது வந்து அன்னைக்கு ஏன் குறைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அன்னைக்கு வந்து குறைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து 180 ரூபா போயிருக்கும் பெட்ரோல். கட்டுப்படி ஆகுமா? பட் இது இன்னும் போகுதான். இன்னும் கோல்டு வாங்காதன்றாரே சார் அவர் திடீர்னு, இல்லையா? அது இன்னும் இப்ப வியாபாரி சார், அதாவது கிட்டத்தட்ட இல்ல சார், ஒரு $80 பில்லியன் வந்து நம்ம கோல்டு இம்போர்ட்டுக்கு மட்டுமே செலவு பண்றோம் சார். இப்போ அது டாலர் தேவைப்படுது இல்லையா, அதனால அதை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இது பாருங்க, அத்தியாவசியம் கல்யாணம் அப்படின்னும் போது நீங்க வாங்கித்தான் ஆகணும். ஆனா அதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறேன், இல்ல இந்த பண்டிகை வருது நான் போயிட்டு 4 காயின் வாங்குறேன், இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு தங்கம் வாங்குறவங்க அப்படின்றவங்க வந்து வெட்டுடுதான் சார். ஏழை எளிய மக்கள் அது மாதிரி போய் வாங்குறது கிடையாது. ஏன்னா வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு சார். வேற வழி இல்லாம வந்து 1 கிராம் 2 கிராம் கிடைக்கும். உங்களை கூட சொல்லாதீங்க, வாங்குறவங்க எல்லாமே வெல் டு டூ பர்சன்ஸ் தான். சோ ஒரு நாள் வாங்காம இருந்தா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது, விட்டுருங்க சார். கடைசியா கேள்வி சார், இப்போ டிவிகே கவர்மெண்டோட எப்படி சார் எப்படி போவார்? விஜய் வந்து செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும்? அவர் will be able to really channel சார்? இது பாருங்க, வேண்டாம். அதாவது இல்ல நான் வந்து எட்டர்னல் ஆப்டிமிஸ்ட். பட் ஆப்டிமிசம் அப்படின்றது வேற, பிராக்மேட்டிசம் அப்படின்றது வேற. என்னையோ இப்பதானே வந்திருக்காரு. ஒரு 3 மாசம் பாப்போமே. என்ன இல்ல அவர் என்ன ஒண்ணு செயல்பாடு ஒண்ணு பண்ண மாதிரி தெரியல இல்லையா? இந்த முதல்ல சோஃபா தான் போகுது அப்படின்றாங்க. சோ அதெல்லாம் வந்து உங்க இது அது என்ன நினைக்கிறேன் சார்? அதெல்லாம் நான் சொல்ல வரல சார், அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஹேஷியம் அந்த மாதிரி எல்லாம் நான் பேச மாட்டேன். ரைட், சோஃபா போயிடுச்சு, அவ்வளவுதான், விடுங்க. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்கு வந்து திருமாவர்களும் ஒரு பதில் சொல்லிட்டாரு, விட்டுருங்க, பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. இல்ல தூய்மையான அரசியல் தொடருமா? உங்களுக்கு என்ன நடக்கும்? அதே பெட்டி விட்டுருங்க, வேணாம். இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல, விட்டுருங்க. திரும்பி லாட்டரி திரும்பி வருமா சார் அப்போ உங்க பார்வையில? அதாவது மக்களுக்கு எவ்வளோ அந்த உரிமை இது என்னவோ வாண்டவர் என்ன வேணா பேர் சொல்லிட்டு இருக்கோங்க, அதெல்லாம் அறிவிச்சிருக்கோம், அதெல்லாம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் இல்ல ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கல, இவங்க வேற கஜானாவை வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து பினான்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து லாட்டரியை கொண்டு வரலாம். ஏன்னா இப்ப இல்ல, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய தலைவரே சொன்னாரு, லாட்டரியை கொண்டு வரலாமே அப்படின்னு பேசினாரு. திமுக இருந்தவர் இல்ல, வேற ஒருத்தர். வரலாம், என்ன அப்போ அது உடம்புக்கு கெடுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா மது புகை அதெல்லாம் உடம்புக்கு கெடுதி, லாட்டரி உடம்புக்கு கெடுதி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. இல்ல ஏன்னா இந்த அளவு வந்து பினான்ஸ் பண்றாரு, அது பண்றாரு அப்படின்னும் போது சம் கெயின் இல்லாம வந்து nobody is doing anything இல்லையா? அவர் ஃபைனான்ஸ் பண்றாரா இல்ல என்ன பண்றாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த குடும்பம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றார்கள் அப்படின்றது மட்டும் தெரியுது.
அதுக்கப்புறம் இந்த அமைச்சரவை விரிவாக்கம், யார் யாருக்கு என்ன பதவி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். ஆனா அப்படியே ஊழலற்ற நிர்வாகம் ரைட். இப்போதைக்கு இப்ப இருக்கின்ற சிச்சுவேஷன்ல திமுகவே கூப்பிட்டாலும் அவங்க போக மாட்டாங்க, அங்கேயேதான் இருப்பாங்க. இல்ல அதை இப்போ பத்தி கவலையப்படாதீங்க. பாத்தீங்க சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒன்லி நம்ம இவங்க தான், விசிகே அண்ட் கம்யூனிஸ்ட் தான் மெயின், பிளஸ் காங்கிரஸ். சார் இந்த பாருங்க, கம்யூனிஸ்டுக்கு ஓட்டே கிடையாது. விசிகாவுடைய வாக்கு வங்கி எல்லாம் வந்து பெரும்பாலான அளவு தாவேக்காக போயிடுச்சு. அதனால அவர் அங்க போயிட்டாரு, அவ்வளவுதான். இவங்க திரும்பி வந்தாலும் இவங்க மட்டும் தான் வருவாங்களே தவிர ஓட்டு வராது. யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, விசிகாக்கும் பிரயோஜனம் இல்லை, கம்யூனிஸ்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, திமுகக்கும் பிரயோஜனம் இல்லை. போதுமா? பட் விஜயால வந்து திரும்பி வில் ரிவைவ் த கேஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே சார். இப்ப நேரு மேல வந்து இது பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம், பொன்முடி கேஸ் ரிவைவ் பண்ணலாம், பண்ணுவாரா இல்ல எப்படி அவரு அப்படியே இருப்பாரு, ஸ்டேட்டஸ் கோல போயிட்டு இருக்குமா? பார்க்க தானே போறோம். இது கோர்ட்ல ஒரு இதுவாயிருக்கு. இது செந்தில் பாலாஜி டெண்டர் கேஸ் வந்து வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஜெய்ஹிந்த். ஓகே சார். ஸோ எல்லா கேள்வியும் கேட்டேன் சார் நான். டைம் சார். அகைன் டிஎம்கேவிடம் பல்பு வாங்காமல் தப்பித்த அண்ணாமலை பிஜேபி. அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா வந்து பெருசாக வந்து கட்சிக்கு எதிராகவே வந்து குரல் கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க. பட் அவர் பேச்சில் வந்து ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா வந்து 2029 தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மொழி கட்டாயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்த வருஷமே வந்து கொண்டு வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 9th போகிறவங்க வந்து இதுக்கு முந்தி 3 மொழியை படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு அவங்கக்கிட்ட போய் நீ வந்து 2 இந்திய மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா கஷ்டம். சரி, 3 மொழி படிச்சுட்டா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இங்கிலீஷு, ஒன்று தமிழ், ஒன்று இது இருக்கும், ஹிந்தி இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 இந்திய மொழி கட்டாயம் ப்ளஸ் ஒரு வேற்று மொழின்னு போது திரும்பி பெரும்பாலும் ஆகிடும். இப்போ இந்த விஷயம் வந்து கரெக்டாக அண்ணாமலை பயன்பாடு பண்ணி தள்ளி போடுங்க சொல்லியிருக்காரு. உடனே அதே கலப்பி விட்ட அண்ணாமலை வந்து பிஜேபி எதிராக வந்து செயல்படுறாரு, கட்சியை விட்டு போகிறாரு அப்படி இப்படின்னு. இதில் என்ன ஆயிருக்கும் பார்த்தோம்னா வந்து அவர் குரல் கொடுக்காமல் இருந்தாலும் டிஎம்கே வந்து குரல் கொடுத்து பெரிய எம்பராசிங் சுச்சுவேஷனாக இருக்கும் பிஜேபிக்கு. பெருசாக வந்து கிளப்பி விட்டு உடனே திரும்பி அகைன் தெற்கு பசஸ் வடக்குன்றதை கிளப்பி விட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிருப்பாங்க டிஎம்கே. அவங்க ஏன் பண்ணல பார்த்தோன்னா அவங்க ஐடி செல் வந்து பிஸியாக இருக்காங்க. எப்படி டெய்லி எப்படி திட்டலாம், வந்து விசிக்கு எப்படி திட்டலாம், காங்கிரஸ் எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அதுதான் அவங்க பிஸியாக இருக்காங்க இப்போ. ஸோ அதனால தான் மறந்து போயிட்டாங்கன்னு தோணுது. இல்லாட்டி டெஃபினட்டாக வந்து டிஎம்கே பிடிச்சிருப்பாங்க இந்த விஷயத்தை. அவங்க கரெக்டாக அண்ணாமலை வந்து முதல்ல சொன்னதுனால வந்து பார்த்தோம்னா அவங்க சொன்னாலும் வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசாக ஆயிருக்காது. ஸோ அதனால் வந்து அண்ணாமலை பண்ணதுனால பார்த்தோம்னா இந்த இஷ்யூ வந்து சாதாரணமாகவே போயிடுச்சு. அவர் மாத்திரம் குரல் கொடுக்காம வந்தோன்னா பெரிய இஷ்யூ ஆகிருக்கும் இந்த விஷயம் தோணுது நமக்கு.